நீங்க ஏடிஎம்கேக்குள்ள வந்தப்ப, அ ஒரு தொண்டரா வந்து இணைஞ்சிருந்திருப்பீங்க. நாங்க நெறைய கேள்விப்பட்டுருக்கிறோம். சைக்கிள்லலாம் போய் நீங்க வந்து கட்சிய வளர்த்தீங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்கீங்க. உங்க ஜர்னிய மறுபடியும் ஒரு தடவ திரும்பி பார்த்தா, எப்படி இருக்கு உங்களுடைய அந்த பயணம்? நானு காலேஜில படிச்சுக்கிட்டு இருந்தேன். 72ல தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சார். தலைவர் மேல எனக்கு அளவு கடந்த பாசம். திமுகவிலேருந்து நீக்கின உடனே மாணவர்கள திரட்டிக்கிட்டு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தினேன். அதுக்காக என் மேலலாம் கேஸ்லாம் கூட போட்டாங்க. அப்பதான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. மாணவர் அணியில தீவிரமாக பணியாற்றினேன். காலையில் காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். மதியம் கட்சி ஆஃபீஸுக்கு போயிடுவேன். கோயம்புத்தூர் லாட்ஜின்னு ஒரு இடத்துல தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆஃபீஸு சேலம் மாவட்டத்துக்கு இருந்தது. அங்கே போய் உட்காந்துக்குவேன். கட்சிக்காரங்களை தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுவேன். கட்சி கூட்டங்களுக்கு போவேன். கட்சி ஆஃபீஸ்லேயே நைட் படுத்துக்குவேன். காலையில் அங்கேயே ரெடியாகி காலேஜுக்கு போயிடுவேன். இப்படி தான் என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை கட்சியில் தொடங்கிச்சு. வந்து சேலம் மாவட்டத்தில் கண்ணன்கிற ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் தான் தலைவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். படுத்தின உடனே தலைவர் என்ன ரொம்ப பாராட்டி என்னை என்கரேஜ் பண்ணார். 1977ல் பொதுத் தேர்தல் வந்தது. அப்போ வந்து அவர் தலைவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ கட்சிக்காக உழைச்சிருக்க, உன்னுடைய விசுவாசத்தை பாராட்டுறேன், அதனால் உனக்கு நான் வந்து நல்ல வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறேன். சேலத்தில் 3 ரிசர்வ் சீட் இருக்குது. சங்ககிரி, நாமக்கல், தலைவாசல் 3 சீட்டில் எது நின்னா உனக்கு எளிதாக வெற்றி நீ அடைவ அப்படிங்கிறத நீ சொல்லு, எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லு, உனக்கு நான் வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொன்னார். மாவட்ட செயலாளர் எல்லாரோடையும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு சங்ககிரி தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னேன். அப்போ தான் அவர் வந்து 1977ல் முதல்ல எனக்கு கட்சியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்போ நான் வந்து அபரிதமான ஓட்டில் 21,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். அதுக்கு முன்னாடி 84 நடந்த தேர்தல்லையும் தலைவர் அமெரிக்காவில் படுத்திருந்தார். அப்பையும் எனக்கு கட்சியில் வாய்ப்பு இருந்தது. நான் போட்டிட்டேன். ஒவ்வொரு தேர்தல்லையும் 20,000 வாக்குகளுக்கு மேலே தான் நான் வந்து மக்கள்கிட்ட ஆதரவு பெற்று ஜெயிச்சு வந்தேன். தொடர்ந்து தலைவர் காலத்தில் இருந்தேன்.